ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன். இன்றைக்கி தேவி பாகவதத்தில் 3 தலைப்பு பார்க்க போகிறோம். அதாவது பூமண்டலமும் மலைகளும், அப்புறமேட்டு மலை வளத்தில் உள்ள நதி வளங்கள், அப்புறம் மேருமலையும் மகாநதிகளும் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? பிரியவிரதனோட பையன்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு எத்தனை தீபங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறமேட்டு நாராயணர் நாரதர்கிட்ட சொல்கிறாரு, தீபம் வருஷம் முதலான பல பேதங்களாக சர்வேஸ்வரன் உருவாக்கிய எல்லா பூமண்டலத்தை பற்றியும் சுருக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமண்டலத்தை சுற்றியுள்ள மலைகளை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் சொல்லிட்டு அந்த மலை வளத்தில் உள்ள நதி வளத்தை பற்றியும் மேருமலையும் அதில் உள்ள மகா நதிகளை பற்றியும் அதன் அழகை பற்றியும் நாராயணர் சொல்லியிருக்காரு. மேருமலைக்கு கிழக்கு பக்கத்தில் 30,000 யோசனை கனமும் 2,000 யோசனை உயரமும் உள்ள ஜடரம் தேவகூடம் என்னும் 2 பர்வதங்களும், மேற்கு பக்கத்தில் பவமானம் பரிமாத்திரம் அப்படிங்கிற 2 பர்வதங்களும், தென் பக்கத்தில் கைலாயங்கிரி கரவீரம் அப்படிங்கிற 2 பர்வதமும், வடக்கு பக்கத்தில் ஸ்ரீஸ்ரிங்கம் மகரம் அப்படிங்கிற 2 பர்வதங்களும் இருக்குது. இந்த 8 மலைகளுக்கும் மத்தியில் சூரியனை போல் பிரகாசிக்கும் மேருமலையின் உச்சியில் 10,000 யோசனை அகலத்தோடு நார் சதுரமாய் மனோவதி அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது. அது பிரம்மாவுக்காக அமைஞ்சது. பொன்மயமாய் ஒளிரும் அதன் பெருமையை எவராலும் வர்ணிக்க இயலாது. அந்த மேருமலையின் கிழக்கு முதலான 8 திசைகளிலும் அமராவதி, தேஜோவதி, சம்யமணி, கிருஷ்ணாங்கனா, ஸ்ரத்தாவதி, கந்தவதி, மகோதமை, யசோவதி 8 மலைகளும் தங்கம் போல தகதகன்னு மிளிர்தாம். அந்த 8 மலைகளிலும் அஷ்டதிக்பாலர்களின் பட்டணங்களாக திகழ்தாம். அங்கு யக்ஞரூபியாக மகாவிஷ்ணு தன்னுடைய இடது கால் பெருவிரல் நகத்தால் துவாரம் செஞ்ச பிரம்மாண்டம் இருக்குது. அந்த பிரம்மாண்டத்தின் மேற்புறத்தில் உள்ள துவார மையத்திலிருந்து கங்கை நதி 1000 முகமாய் ஆகாய வழியை கைப்பற்றி கொண்டு மிகவும் தூய்மையான துருவஸ்தானத்தை கடந்து தேவி விமானத்தின் அருகே இறங்கி சந்திரமண்டலத்தை தழுவி பிரம்மா அமர்ந்திருக்கும் கமலாசனத்தில் விழுந்து அங்கிருந்து 4 நதிகளாக பிரிகிறது. அவை சீதை, அழகை, நந்தை, பத்ரி அப்படின்னு 4 நதிகளாகும். அவற்றில் சீதையாறு மலை சிகரங்களில் விழுந்து கேசரை அப்படின்னு பெயரடைஞ்சது. கந்தமாதன மலையின் வழியாகவும் பத்ராசல வருஷத்திற்கு கீழ்ப்பக்கமாயும் உப்பு கடலில் சங்கமாகிறது. 2வது நதியும் மாலியவான் பர்வதத்திலிருந்து புறப்பட்டு அதிவிரைவாக கேது மாலா வருஷத்தை தழுவி சசு நதி அப்படின்னு பெயர் பெற்று மேற்கு கடலில் சேருது. 3வது நதி தெற்கு திசையில் உள்ள காடுகளையும் மலைகளையும் கடந்து ஹேமகூட பர்வதத்தை அடைந்து வெகு வேகத்தோடு பாரத வருஷத்திற்கு தென்கடலில் சங்கமமாகிறது. 4வது நதியோ மூவுலகையும் சுத்தம் செய்வதாய் புறப்பட்டு உத்தாகுருவை தொட்டு கடலுக்கு சேர்கிறது. 3வது நதியான நந்தை ஆற்றில் அடிக்கடி தீர்த்தமாடுபவர்களுக்கு ராஜசூயம், அஸ்வமேதம் அப்படிங்கிற யாகங்களோட பலன் சித்திக்கும். தேவர்களால் பூஜிக்கப்படும் இப்புண்ணிய நதிகளை தவிர மேரு மந்திர மலையிலிருந்து வேறு பல நதிகளும் பாய்ந்து வருகின்றன. பாரத வருஷம் கர்ம பூமி அப்படிங்கிற பெயரோடு வழங்கப்படுகிறது. மற்ற 8 வருஷங்களும் ஸ்வர்க்க பூலோக சுகங்களை கொடுப்பவை, புண்ணியங்களை அனுபவிக்க செய்பவை. அங்கு வசிப்பவர்களுக்கு 10,000 யானை பலமும் 10,000 ஆண்டு ஆயுளும் வஜ்ரம் போன்ற உறுதியான உடலும் தேவர்களுக்கு இணையான பிரகாசமும் பூரண ஆயுளும் ஏற்படுகின்றன. அங்குள்ள மங்கையர் எல்லாம் மக்கட்பேற்றினால் வலிவும் அழகும் களையாமல் கடைசி காலத்திலேயே கர்ப்பிணிகளாகின்றனர். திரேதா யுகத்திற்கு இணையான காலமே எப்போதும் அங்கு நிலவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இலாவிரத வருஷமும் தர்மபுத்திரர் தியானமும் பற்றி சொல்கிறாரு. நாரதரே, இலாவிரத வருஷத்தில் தேவர்கள் யாகங்களாலும் ஜப தியானங்களாலும் சமாதி நிஷ்டைகளாலும் தேவி பூஜை செய்து வழிபடுகிறார்கள். அங்குள்ள காடுகள், மலைகள், மலைச்சாரல்கள், நதிகள், நீர்நிலைகள் எல்லாம் அழகாக அமைய பெற்றிருக்கின்றன. பலவித மரங்கள், பறவைகள் இருக்கும். ஒவ்வொன்று வருஷங்களிலும் தேவியை மகாவிஷ்ணு வழிபட்டு கொண்டிருப்பார். அதனால் அங்கு வசிப்பவர்களும் தேவி பக்தர்களாக தேவியை பூஜை செய்து வருவார்கள். இலாவிருஷ வருஷத்தில் மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியோடு இருப்பார். அங்கே பவானியின் சாபத்தினால் ஆண்கள் யாருமே நுழைய மாட்டார்கள். அங்கு பவானியை தலைவியாக கொண்டு பல கோடி பெண்கள் தேவசேனை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். அனைவருக்கும் பகவான் நன்மை புரிய வேண்டும் என்று அந்த சர்வேஸ்வரனை பூஜிப்பார்கள். பத்திராஸ்வ வருஷத்தில் ஹயக்ரீவரான மகாவிஷ்ணுவை தர்மபுத்திரர் தியானித்து கொண்டிருக்கிறார். அவரது வம்சத்தில் வருபவர்கள் பத்திர சேவர்கள் அப்படின்னு வழங்கப்படுறாங்க. அவர் துதிக்கிற துதியின் சாரம் என்ன அப்படின்னாக்கா, அனைத்திற்கும் ஆதி மூலமே எல்லோருக்கும் எல்லா நன்மைகளையும் இயற்றும் உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு தர்மபுத்திரர் துதிச்சிட்டு இருக்காரு. நாளைக்கு ஒவ்வொரு வருஷங்களோட தெய்வங்களை பற்றியும் பார்க்கலாமா? ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.